जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की जय। जगतमाता राधे कृष्ण माई की। पुंडरीक वरद हरे विठल वासुदेव हरि राम कृष्ण हरि। ज्ञानोबा तुकाराम ज्ञानोबा तुकाराम ज्ञानोबा तुकाराम। நமஸ்காரம். இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய சேத்திரமானது பூலோக வைகுண்டம் அப்படின்னு அடியேன்னு சொல்லலை, சந்த் துக்காராம் மகாராஜ் சொல்லியிருக்கார். ஏன் அப்படின்னா இந்த சேத்திரமே பூலோக வைகுண்டமா. இந்த ஆகாசத்தில் ஏதோ ஒரு வைகுண்டம் இருக்குது அப்படின்னு பகவானே நீ சொல்கிற, என்னை பொறுத்து இதாண்டா வைகுண்டம் அப்படின்னு துக்காராம் மகாராஜ் நம்மளுடைய பாண்டுரங்கன் கிட்டையே சொன்னாராம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்ததான புண்ணியமான பரமபாவனமான புண்ணியமகா சேத்திரமாக ஸ்ரீ பண்டரீபுர சேத்திரம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சேத்திரம் நமக்கு கிடைக்கிறதுக்கு யார் தெரியுமா ஒரு காரணம்? புண்டரீகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகாபக்தன் தான். அவனுடைய சரித்திரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் ஆனால் அவன் ஆரம்ப காலத்தில் ஒரு பக்தனாக வாழலை. மனைவி பேச்சை கேட்டுக்கொண்டு அம்மா அப்பாவை சித்திரவதை பண்ணி, அம்மா அப்பா இவனுடைய சித்திரவதையை தாங்காமல் இவர்கள் காசிக்கு கிளம்பி போய், அப்புறம் அவருடைய மனைவிக்கு காசிக்கு போகணும்னு ஆசைப்பட்டு அம்மா அப்பாவை நடக்க விட்டுட்டான். மனைவியை குதிரையில் ஏற்றிக்கிட்டு போனான். அப்போ எதேர்த்தமாக குருவுடைய கிருப்பை கிடைக்குது. ஒரு மகாத்மாவுடைய இடத்துல ஒரு 3 பெண்கள் போகிறாங்க கண்ணங்கரேர்னு. அந்த ஆசிரமத்தில் போய் அரை மணி நேரம் கழித்து வெளில வரும்போது தேவதை மாதிரி வெளில வந்தாங்களாம். என்னடா அது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த மகரிஷியுடைய அந்த குருநாதருடைய சன்னிதானத்துக்கு இவர் போய் இந்த மாதிரி வந்தாங்களே, போய் போகும்போது இப்படி போகிறாங்களே, யார் இவங்கன்னு கேட்கும் பொழுது கங்கா யமுனா சரஸ்வதி தான் போகிறாங்கன்னு உடனே நிறைய விஷயங்கள் குரு அந்த இடத்துல புண்டரீகன்னு சொல்லக்கூடியவருக்கு உபதேசிக்கிறார். தாய் தந்தையே பிரத்யக்ஷமான தெய்வம். அம்மா நமக்கு உயிர் தந்து உடலை தந்து இந்த பூமியில் நமக்கு காரணமான, நம் பிறக்கிறதுக்கு காரணமான அம்மா அப்பா தான் இந்த உலகத்திலேயே பிரத்யக்ஷமான தெய்வம் அப்படின்றத உபதேசம் பண்ணார். அம்மா அப்பாவை தான் நோகடிச்சார் இல்லையா புண்டரீகன். அப்புறம் என்ன, அம்மா அப்பாவை தேடி கண்டுபிடிச்சி இந்த திண்டிரமணமாகிய இந்த இடத்துக்கு தான் வந்தார். அம்மா அப்பா வளைத்து கொண்டு அம்மா அப்பா தான் தெய்வம், வேறு எந்த தெய்வமும் கிடையாது. அம்மா அப்பாவுக்கு சிசுருசை, அதாவது கை கால் அமைக்க ஒரு கண்ணு தெரியாது பாவம் அம்மா அப்பாவுக்கு. ஸோ அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் எல்லாவற்றையுமே அவர் அழகாக செய்தார். அவருடைய சேவையினுடைய தபசு பூலோகம், கைலாயம், பிரம்மலோகம் எல்லா லோகங்களையும் தாக்குச்சான். கடைசியில் துவாரகைன்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண பகவான் வாழக்கூடிய சேத்திரத்தையும் தாக்குச்சான். ஸோ அப்படிப்பட்ட கிருஷ்ண பகவானை தாக்குன உடனே கிருஷ்ணனே ஓடி வந்தானோ இந்த இடத்துல. நிறைய சரித்திரம் சொல்லலாம், இது பெரிய கதை. இதுதான் சந்திரபாகா நதி தீர்த்தக்கரை. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, எந்த புண்டரீகனுக்காக, எந்த புண்டரீகனுடைய அந்த அற்புதமான சேவையை, அம்மா அப்பாவுக்கு அவன் செய்யக்கூடிய சேவையை பார்க்கணுன்றதுக்காகவே துவாரகையிலேருந்து ஓடி வந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஸோ அந்த கிருஷ்ண பரமாத்மா எந்த புண்டரீகனை பார்க்க வந்தாரோ அந்த புண்டரீகனுடைய சமாதி தான் இப்போ நம்ம போகிறோம். அந்த சமாதியை பார்க்க தான் போகிறோம். இதுக்கு அடுத்த சில வீடியோஸ்லாம் அடியன் தெளிவாக இந்த இடத்துல உட்கார்ந்து அடியன் பேசியிருக்கேன். அதை நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் புரியும். ஸோ இப்போ நம்ம அந்த வீடியோஸில் நம்ம தரிசனம் பண்ணலாம். எல்லாம் வல்ல கருணாமூர்த்தி சத்குருநாதருடைய கிருப்பையோடு நம்ம போகிறோம். இது சத்குருநாதருடைய கிருப்பையை அடைந்து அதன் வழியாக போனோம்னா நமக்கு ஒரு அற்புதமான தரிசனங்கள், அற்புதமான ஆனந்தம் நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ இதன் உள்ளதான் நம்மளுடைய புண்டரீகன் இருக்கார் பாருங்கள். புண்டரீகன் கிருஷ்ண பரமாத்மா இருக்கார் பார்த்தீங்களா? புண்டரீகன் இவர் தான். நமஸ்காரம் பண்ணிக்கிங்க. புண்டரீக வரத ஹரி விட்டல. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி கல், இந்த திருவடியெலாம் இருக்குது பார்த்தீங்களா? ஒன்றொன்றுமே சமாதிங்க, ஒன்றொன்றுமே சாதுக்களுடைய சமாதி. இந்த ஒரு கட்டடம் மாதிரி இருக்கே, எங்கள் ஈஸ்வரன் இருக்கார் பார்த்தீங்களா? அது என்னென்னா, இந்திரனுக்கு சுவாமி ஒரு தண்டம் கொடுத்தாராம். யார்? ஈஸ்வரன். எந்த புண்ணிய நதியில் அது போடுறியோ இரும்பு போட்டால் கீழே மூழ்கிடும் தானே. ஸோ எந்த புண்ணிய நதியில் மிதக்குதோ அந்த தண்டம், அதுதான் ஒரு மகா புண்ணிய தீர்த்தம். அந்த இடத்துல மூழ்கினா உனக்கு சாபம் போயிடுமப்பா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரன் கிருபை பண்ண
அப்படிப்பட்ட இந்திரன் இந்த இடத்துக்கு வந்து அந்த தண்டத்தை போட்டால் மிதக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ இந்த நதியினுடைய பெயர், உண்மையான பெயர் என்னன்னா பீமா நதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உத்தமமான திருநாமம். பீமா நதி இது வந்து பார்த்தீங்கன்னா பீமாசங்கர்லேருந்து உற்பத்தியாகி இந்த பயணமாக வருது. இந்த இடத்துல இதுக்கு நாமம் சந்திரபாகா அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரபாகான்ற திருநாமம் பகவானுடைய கிருபையினால் கிடச்சிது. இதோ இப்போ அடியன் ஒரு இடத்துக்கு போகிறோம் இல்லையா, இது எந்த இடம்னு கேட்டிங்கன்னா அம்மா அப்பாவுக்கு சேவை பண்ணுறாரு பாருங்கள். ஒரு சித்திரம் வரைஞ்சிருக்காங்க பாருங்க. பகவான் வெளியில் வந்து நிற்கிறான் பாருங்கள். சுவாமி வந்து வெளில நிற்கிறான். இங்கே புண்டரீகன் அம்மா அப்பாவோட சேவையை விட முடியல, ஏந்திரிக்கவும் முடியல. பக்கத்தில் இருக்கிற செங்கலை தூக்கி போட்டான், ஏறி நின்னான் பகவான். அவ்வளோதான், விட்டலன்னா ஆயிட்டான். விட்டு அப்படின்னா செங்கல்னு அர்த்தம். அதில் நின்னதுனால விட்டல் அப்படின்ன மாதிரி ஆயிட்டு. பாண்டுரங்கன் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப அழகாக தேஜோமயமாக இருப்பானா பகவான். ஆகையினால் அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு சேவை செய்த ஒரு அற்புதமான இடம் இந்த பண்டரீபுர சேத்திரத்துக்கு. ஒரு முறை நீங்கள் வந்தீங்கன்னா, எப்படி நம்ம ஷிரடிக்கு போனால் ஒரு முறை போனால் இன்னொரு முறை இழுத்துக்கிட்டே இருக்கோ, அதை போல் வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை இந்த பண்டரீபுர சேத்திரத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு கிருபை கிடைக்கும், மகா புண்ணியம் கிடைக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே நிறைய ஜீவசமாதிகள் இருக்கக்கூடிய இடம், நிறைய மகாத்மாக்களுடைய சமாதிகள் இருக்கக்கூடிய இடம். இதோ பார்க்குறீங்களா, இது ஒரு சமாதி, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கட்டை இருக்குது, அது ஒரு சமாதி. எத்தனை சாதுக்கள், எத்தனை மகான்கள், நிவிர்த்தி, ஞானதேவ், சோபான், முக்தாபாய், நாமதேவர், ஜனாபாய், கபீர்தாசர், சோக்காமேலா, பரிசா பாகவதர், ராமாபாய், கானாபாய், பானுதாசர், எக்ஸெட்ரா சொல்லிக்கொண்டே போகலாம். பாண்டுரங்க பக்த விஜயம்னு சொல்லக்கூடிய நூல் எடுத்து படிச்சிங்கன்னா இந்த சேத்திரத்தில் பகவான் எவ்வளவு ரொம்ப சுலபமானவனா, எப்படி தன்னுடைய பக்தர்களை தேடி போய் இங்கே வாழ்ந்த நாமதேவருடைய எச்சில் சாப்பாட்டை சாப்பிடணுன்றதுக்காக பகவான் நிறைய லீலை பண்ணி நாமதேவர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாராம். அவருடைய தட்டிலேருந்து எடுத்து திருடி சாப்பிட்ருவானா. ஜனாபாய் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாளாம். ஜனி, எனக்கு கொடுக்காம நீ சாப்பிட்றியா? அப்படியாக லீலைகள் நிறைய நடந்த இடம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா துவாரகாதீஷ், அதாவது கண்ணபெருமானுடைய கோவில். அங்கே வாசலை நின்று கொண்டு அமர்ந்து கொண்டு பஜனை பண்ணுறதை நீங்கள் அனுபவிக்கலாம். இந்த சேத்திரத்தில் வாழக்கூடிய ஒத்தொத்தருமே சாதுக்கள் தாங்க. இந்த சேத்திரமே சாதுக்களால் நிரம்பிய சேத்திரம். பாண்டுரங்கன பரமபக்தர்களான நிவர்த்தி, ஞானதேவ், சோபான், முக்தாபாய், துக்காராம் மகாராஜ், ஏகநாதர், கபீர்தாசர், ஜனாபாய், பரிசா பாகவதர், இவங்க எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னா, இந்த பண்டரீபுர சேத்திரத்தில் திரும்ப பிறக்கணும். இதே சேத்திரத்தில் திரும்ப பிறந்து பகவானை விட்டலா, உன்னுடைய திவ்யமான நாமத்தை சொல்லணுண்டா, உன்னுடைய திருவடிக்கு சேவை புரியணுண்டா, இந்த சேத்திரத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் சேவை பண்ணணுண்டா, உன்னுடைய அடியார்களுடைய நாமங்களை சொல்லி அவருடைய பெருமைகளை சொல்லி அவங்களே கத்தின்னு கிடக்கணுண்டா. பகவானே, இந்த சேத்திரத்தில் இருக்கக்கூடிய சாதுக்களுடைய அந்த நடந்து போகக்கூடிய பக்தர்களுடைய அந்த பாத துளி மண் இருக்குது பற்றியா, அதை அள்ளி என் தலையில் போட்டுக்கிட்டு அவங்கள மாதிரி எனக்கு பக்தி வராதான்னு ஏங்கணுண்டா பகவானே அப்படின்னு சொல்லி நிறைய விதமான அபங்கங்களை உருகி பாடியிருக்காங்க. எப்படி நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் உருகி பாடினார்களோ அதை போல். இப்போ நீங்கள் இந்த கேட்டை தாண்டி தான் நம்ம இப்போ பண்டரீநாதனுடைய நாமத்வார், நாமதேவ் மகாராஜுடைய சமாதி, 16 பேர் சமாதி ஆகியிருக்காங்க. பகவான்கிட்ட நாமதேவர் பிரார்த்திக்க, பூமி பிளக்க, நாமதேவருடைய குடும்பம் மொத்தமும் அதில் பாதாளத்தில் கீழே இறங்கி ஜீவசமாதி கொண்டார்கள். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய சுவாமியினுடைய ஆலயம் ஆஞ்சநேய சுவாமியினுடைய அற்புதமான ஆலயம். இங்கே எங்கு பார்த்தாலும் சாதுக்களுடைய சமாதி, சாதுக்களுடைய கதா கீர்த்தனங்கள் நடக்கக்கூடிய இடம். ஒவ்வொரு இடமும் வேங்க. நான் இதை இந்த சேத்திரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா கண்ணில் தாரதாரிய கண்ணீர் தாங்க வரும். ஏன்னா அவ்வளவு பாவனமான சேத்திரம். ஒரு முறை வந்தால் அந்த பாண்டுரங்கனை பார்த்தா, அடியார்களுடைய பெருமைகளை கேட்டால் நமக்கு மோட்சம்தான். ஏன்னா ஷிரடியில் வாழக்கூடிய சாய்நாதருக்கு ரொம்ப ஃபேவரட்டான இடம் எதுன்னா பண்டரிபுர சேத்திரம் தான். ஏன்னா நானா சாஹிப் சாந்தோர்கர் ஐயா தூரத்துலேருந்து இருக்கும் பொழுது அவர் என்ன பாடினார், பண்டரிபுரம் வாசலில் திறந்திருக்கு, பக்தர்கள் வராங்க, அதுவே என்னுடைய வீடு அப்படின்னு பாடினார் பார்த்தீங்களா. ஸோ பாபாவே பல பக்தர்களை இந்த பண்டரிபுர சேத்திரத்துக்கு அனுப்பிச்சி வச்சிருக்கார். நானா சாஹிப் சாந்தோர்கர் அனுப்பிச்சி வச்சிருக்கார், தாஸ்குன மகாராஜா அனுப்பிச்சி வச்சிருக்கார். ஆல்ரெடி தாஸ்குன மகாராஜோடைய ஃபேவரட்டான பகவானே விட்டலன் தான். ஸோ அந்த மாதிரி நிறையா அனுபவங்கள், விஷயங்கள் எல்லாமே இருக்குது.
இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஆலயம் வந்து ஒரு சிவாலயம். இந்த சிவாலயத்தில் சிவனே கத்தின்னு வாழ்ந்தவர். இதே ஊரில் பாண்டுரங்கன் தான் எல்லாருக்குமே பகவான். இங்கே ஒரு ஈஸ்வரனை வழிபாடு செய்யக்கூடியவர் பேர் நரகரி சோனார். அவருக்கு இந்த பாண்டுரங்கனை கண்டாலே பிடிக்காதான். அவர் வழிபட்ட ஈஸ்வர ஆலயத்தை இப்போ நம்ம தரிசிக்க போகிறோம். நரகரி சோனார் பிற்காலத்தில் பகவான் பாண்டுரங்கன் ஒரு லீலை புரிஞ்சு அது அவருடைய நரகரி சோனார் ஐயாவுடைய சமாதியை இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அங்கே காட்டுவேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு 10-15 நிமிடங்கள் உட்கார்ந்து அவருடைய வரலாறே அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது அடுத்தடுத்த வீடியோவில் பெரிய வீடியோவில் வரும், நீங்கள் பார்க்கலாம். இதுதான் பரமேஸ்வரனுடைய மங்களமான திவ்யமான ஆலயம். பல மகான்களுடைய திருவடிப்பட்ட இவர் தான் நரகரி சோனார். எதுக்கு நிற்கிறது யாருன்னா சிவபெருமானில் பாண்டுரங்கன் சிவன பெருமானாக தரிசனம் கொடுத்துருக்கார் உள்ள. ஏன்னா இவர் பாண்டுரங்கனையே பார்க்க மாட்டேன், அவனை கண்டாலே பிடிக்காது, அவன் நாமம் கூட காதில் கேட்கக்கூடாதுன்னு வாழ்ந்தவர் யார்? நரகரி சோனார், சிவபக்தர். அப்பேற்பட்ட சிவபக்தனை எப்படியோ உள்ளே பிடிச்சி இழுத்து நானும் சிவனும் ஒன்று தாண்டா அப்படின்னு சொல்லி பலவிதமான லீலைகள் புரிஞ்சிருக்கார். என்றைக்குமே ஈஸ்வரன் வேறு ஹரி வேறு இல்லை, ரெண்டுமே ஒன்று தான்கிற ஒரு தாத்பரியத்தை உருவாக்கக்கூடிய சேத்திரம் புனிதமான இந்த பண்டரீபுர சேத்திரம். அந்த நரகரி சோனார் ஐயா அவர்கள், அந்த மகாத்மா, அந்த சந்து, இங்கே வெளிப்பட்ட பரமேஸ்வரன் இவர் தான் அப்படின்றத வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இது பண்டரிபுர சேத்திரத்தில் இந்த நாமத்வாருக்கு முன்னாடி தான் இருக்குது. நரகரி சோனாருடைய ஈஸ்வர ஆலயம் கேட்டாலே சொல்லுவாங்க அவருடைய சமாதி எதுக்கு தான் இருக்குது. இப்போ இந்த ஆலயத்துக்கு முடிச்சுட்டு நம்ம அடுத்து அவருடைய சமாதிக்கு தான் போக போகிறோம். ஸோ அதை நீங்கள் நல்லபடியாக தரிசிக்கலாம். அவருடைய கதையெல்லாம் அடுத்த பெரிய வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துக்கலாம். அதனால் சொல்லி மாளாதுங்க இந்த சேத்திரத்துடைய மகத்துவத்தை, சந்து சாதுக்களுடைய மகிமைகளை. இதோ இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நரகரி சோனார். இதுதான் இது கோவில் நாமத்வார். இது உள்ளே தான் பாண்டுரங்கன் இருக்கார், பகவான் கோவில் கொண்டு இருக்கான். அந்த கோவில் வாசலுக்கு இந்த சைடு தான் நம்மளுடைய நரஹரி சோனாருடைய சமாதி இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம சமாதிக்குள்ளே போவோமா? ஜெய் விட்டலா, நரஹரி சோனாத் மகாராஜ் கி ஜெய். நரஹரி சோனார் ஐயா அவர்களுடைய இந்த மகாத்மாவினுடைய சமாதிக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். அந்த கண்ணை கட்டி பாண்டுரங்கனுடைய இடுப்பை தடவுற மாதிரி ஒரு காட்சி இருக்குது பார்த்தீங்களா, இவர் தான் நரஹரி சோனார். ஏன்னா பாண்டுரங்கனை பார்க்கவே கூடாதான், உலகமே பார்த்து வைக்கக்கூடிய பகவான் பாண்டுரங்கன். அவனை கண்ணால் பார்க்க மாட்டேன், எனக்கு சிவன் தான் பிடிக்கும், பெருமாளை பிடிக்காதுன்னு வாழ்ந்தவர். கடைசியில் நானும் சிவனும் ஒன்று தான் நிரூபித்தார். ஸோ இவர் தான் நரகரி சோனார். அதுக்கு மேலே இருக்கக்கூடியவன் தான் நம்மளுடைய பாண்டுரங்கன் பண்டரீநாதன். இந்த இடத்துல வந்து ரொம்ப விசேஷம். ஒரு பக்கம் அம்பாள் இருக்கா, ஒரு பக்கம் விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருக்கார். ஏன்னா அவர் வந்து யார், நம்ம நரகரி சோனார் ஐயா வந்து ஒரு பக்கம் தையல், மறுபக்கம் வந்து ஆபரணங்கள் செய்யக்கூடிய ஒரு தொழில் செய்து கொண்டிருந்தவர். ஸோ அதனால் அவருடைய சமாதி இதுதான். நீங்கள் பண்டரீபுர சேத்திரத்துக்கு வந்தீங்கன்னா கட்டாயம் அவசியம் இங்கெல்லாம் வாங்க. இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் உட்கார்ந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அடியார்களுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்குறான் பகவான் ஃபஸ்ட்டு என்ன கும்பிடுன்னு சொல்லவே இல்லை. யார்? பாண்டுரங்கன். என்ன கும்பிடுறாதரா, முதல்ல என்னுடைய அடியார்களை கும்பிட்டுட்டு பிரதட்சணமாக நீ வா, என்னை பார்க்க தரிசிக்க வா அப்படின்னு சொல்கிறான் பகவான் பாண்டுரங்கன். இந்த சேத்திரத்தில் உள்ள நியமமே சந்திரபாகா தீர்த்தத்தில் குளிக்கணும், புண்டரீகனை முதல்ல தரிசனம் பண்ணணும், நிறைய அடியார்களுடைய இல்லங்களில் போய் பார்க்கணும், அதுக்கப்புறம் சேத்திர பிரதட்சணம் பண்ணணும், கடைசியாக தான் என்னை வந்து பார்க்கணுன்ற ரூல் பண்டரிபுர சேத்திரத்தில். அந்த ரூலை நம்ம சரியாக கடைபிடிக்கிறதில்ல. அந்த ரூலை கடைபிடிச்சி போகிறவங்க கூட நம்ம பண்டரிபுர சேத்திரமோ ஷிரடியோ போனோன்னா அதன்படி கரெக்டாக அந்த கிருப்பை கிடச்சிரும். இல்லைனாலும் கிடச்சிரும். நமக்கு ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு புரியல. அதெல்லாம் புரிஞ்சு போனோன்னா அர்த்தமே வேறு, பாவமே வேறு, கிருப்பையே வேறு. இதுதான் நாமத்வார். இந்த இடத்துல நின்று கொண்டு தான் நம்மளுடைய நாமதேவர் கதற 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 வாசுதேவஹரி ராமகிருஷ்ணஹரி வாசுதேவஹரி ராமகிருஷ்ணஹரி வாசுதேவஹரி ராமகிருஷ்ணஹரின்ற நாமத்தை பலவிதமான அபங்கங்களை பாடி 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 உருகி 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 பாண்டுரங்கன் உள்ளே இருக்க மாட்டானா, வெளில வந்துடுவானா. இவர் பாட பாட இந்த சன்னிதான், இந்த தெருவில் இப்போ அடியன் காட்டுறோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல பாண்டுரங்கனே ஆடுவானாம் பகவான். இந்த இடத்துல ஏன் ராமதேவர் பாடினார்னா, அந்த காலத்தில் ஹரிஜனங்கள்னு சொல்லக்கூடிய ஜனங்களை உள்ளே விட மாட்டாங்களாம். அந்த ஜனங்களுக்காகவே நாமதேவர் இங்கே நின்று கதறி கதறி பாடுவாராம். இப்போ அடியன் வந்து அப்பேற்பட்ட நாமதேவ் மகாராஜ் அவருடைய சமாதி 16 பேர் சமாதி ஆகியிருக்காங்க இது உள்ள. இவர் ஏன் இங்கே சமாதி ஆனார்னா, இதுதான் சமாதி தான். அவர் இருக்கார் பார்த்தீங்களா நாமதேவர். ஏன் இங்கே சமாதியானா, பாண்டுரங்கா உன்னுடைய பக்தர்கள் என் மேலே ஏறி போய் உன்னை தரிசிக்கின்றா, அவங்களோட பாதத்துளி என் தலையில் பட்டு உனக்கு பக்தி வரட்டும்டான்னு சந்தோஷப்பட்டாராம். ஆனால் கடைசியில் பாண்டுரங்கன் அதுக்கு சம்மதிக்கலையாம். சுற்றி தான் எல்லாரும் போகிறாங்க. இது யாருடைய சமாதினா, சோக்கா மேலா மகாராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பரம பக்தர். இவருடைய சரித்திரங்களெல்லாம் கேட்டிங்கன்னா உருகாத உள்ளமே கிடையாதுங்க.
பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சரித்திரங்கள்லாம். ஜனாபாயோட சரித்திரம், துக்காராம் மகாராஜ் சரித்திரம், சோக்காமேலாவுடைய சரித்திரம், நாமதேவருடைய சரித்திரம்லாம் நீங்கள் கேட்கணுங்க. பண்டரிநாதனுடைய பாண்டுரங்க மகாபக்த விஜயத்தெல்லாம் நீங்கள் கேட்கணும், படிக்கணும், உள்ளம் உருகி போயிடும். கூடிய சீக்கிரத்தில் நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரி நிறைய பக்தர்களுடைய திவ்ய சரித்திரம்லாம் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகிறது. ஸோ இங்கே சோக்காமேலாவுடைய வீட்டில் பகவான் பாண்டுரங்கன், ருக்மணி மாதா எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்ற அந்த ஃபோட்டோ பார்த்தீங்க. இதுதான் சோக்காமேலா மகாராஜ் அவருடைய சமாதி. இவருக்கு யார் குரு அப்படின்னா நாமதேவரே. தன்னுடைய குரு நாமதேவருடைய சமாதிக்கு எதுக்கவே இவர் சமாதி ஆகியிருக்கார். எவ்வளோ பெரிய குரு பக்தி! பகவான் பாண்டுரங்கனே உருக வைத்த பக்தன் இந்த சோக்கமேலா. ஒவ்வொரு பக்தர்களும் உருக வைக்கக்கூடிய பக்தர்கள் தான். அதில் ரொம்ப வித்தியாசமானவர் நம்ம சோக்கமேலா மகாராஜ். நாமதேவருடைய சமாதி இந்த இடத்துல நின்று கொண்டு ஹரி 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 ஹரின்னு ஒரு நாமத்தை சொன்னீங்க அப்படின்னாலே இந்த ஜென்மாவே நீங்கள் ஏன் இந்த ஜென்மாவில் பிறப்பெடுத்தீங்கன்றதுக்கான அர்த்தம் புரிஞ்சிருமா. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்ததான க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தை பற்றிலாம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா எனக்கு வார்த்தைகளே வரமாட்டதுங்க. எனக்கு நாக்கெல்லாம் குளறுது. ஏன் குளறுதுன்னு எனக்கே தெரியல. ஏன்னா இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய மகாத்மாக்களுடைய அந்த திருவடிப்பட்ட மண் துகள்கள், பகவான் பாண்டுரங்கன் சுலபமானவனாக கீழே இறங்கி வந்து விளையாடுவானா பகவான் பாண்டுரங்கன். சந்திரபகா நதி தீர்த்த கரையிலலாம் ஓடுவானா, ஆடுவானா, பாடுவானா. பாகவதர் குழுங்கள் எல்லாரும் சேர்ந்து அபங்கம் பாட அவன் ஜிங்ஜான் அடிச்சுக்கிட்டு விளையாடுவானா. இடுப்பில் வந்து வேட்டி அவிழ்ந்து போகுமா. அப்போ கபீர்தாசர், டே பாண்டுரங்கா இடுப்பில் இருக்கிற வேட்டி அவிழ்ந்துட போதுடா, மானம் போயிட்ட பிறகு இழுத்து கட்டுடான்னாரான் யார்? கபீர்தாசர். அந்த மாதிரி என்ன சொல்கிறதுன்னா அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை உருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் இது. வெறும் க்ஷேத்திரம் இல்லைங்க, பாவ பக்தி விளையக்கூடிய பூமி. இப்பேற்பட்ட பூமிக்கு நிகரானது ஆலந்தி க்ஷேத்திரம், ஞானேஸ்வர் மாவுடியுடைய சமாதி க்ஷேத்திரம். நம்மளுடைய ஷிரடியையும் சொல்லலாம். ஏன்னா சந்திரபாகா சொல்லக்கூடிய அந்த நதி எவ்வளோ பிரவாகமாக ஓடுதோ அதே போல் பக்தி தான் நம்ம ஷிரடியிலையும் அந்த பக்தி பிரவாகம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பகவான் பாண்டுரங்கனும் ஷிரடி சாய்நாதனும் வேறு வேறு இல்லை. உள்ளே இருக்கிறானே பகவான் பாண்டுரங்கன் இடுப்பில் கை வைத்து கொண்டு, அவனுக்கும் ஷிரடியில் அட்டனகால் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு எதுவுமே தெரியாத ஃபகீரா அமர்ந்திருக்காரே மகாராஜன். ஸோ அவருக்கும் எல்லளவும் துளியும் வேதம் கிடையவே கிடையாதுன்றதை அடியன் தெளிவாக உணர்ந்து சொல்கிறேன், அனுபவித்து சொல்கிறேன். இதே க்ஷேத்திரத்தில் தான் ஜெகன்மாதா ஸ்ரீ ராதா கிருஷ்ணமாயி அம்மா வாழ்ந்தார்கள். இந்த க்ஷேத்திரத்தில் பகவான் பாண்டுரங்கனுடைய தரிசனம் கிடைச்சிது. பகவான் பாண்டுரங்கனுக்குள்ளேயே ஐக்கியமட்ட ஒரு பாவ பக்தியோடு பக்தி செய்த பூமி இந்த பண்டரீபுர க்ஷேத்திரம். இந்த பண்டரீபுர க்ஷேத்திரத்திலேருந்து தான் ராதா கிருஷ்ணமாயி ஆகிய சுந்தராபாய் ஷீர்ஷாகர் வாழ்ந்த இடம் இந்த பூமி, இந்த பண்டரிபுர க்ஷேத்திரம். இங்கிருந்தபடி தான் நானா சாஹேப் சாந்தோர்கர் ஐயா அவர்கள் இங்கே வாழ்ந்த சுந்தராபாய் ஷீர்ஷாகரை நீ ஷிரடிக்கு வரணும், என் பாபாவை பார்க்கணுன்னு சொன்னார். அதுக்கப்புறமா தான் நம்ம சுந்தராபாய் ஷிரடிக்கு வந்தாங்க. ராதையையும் கிருஷ்ணனையும் பிரதட்சிணமாக தரிசனம் பண்ணால் நம்மளுடைய சுந்தராபாய் ஷீர்ஷாகர், பண்டரிநாதன் தரிசனம் பண்ணால். ஸோ ஆகையினால பாபா அவளுக்கு ராதா கிருஷ்ண ரூபமாக இருக்கிறதுனால உனக்கு ராதா கிருஷ்ண மாயின்ற திருநாமம் சூட்டுறேன்னு சொல்லி ராதா கிருஷ்ண மாயின்ற திருநாமத்தை சூட்டினார் நம்மளுடைய பாபா. இந்த ஹிஸ்ட்ரிலாம் வந்து மனசை உருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி. நமக்கு பக்தி பாவம் இருக்கோ இல்லையோ, நெஞ்சம் உருகுதோ இல்லையோ, ஆனால் இந்த பக்தர்களுடைய சரித்திரத்தை கேட்டாலே உள்ளம் உருகாத உள்ளமும் உருகிடும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது சாட்சாத்து பாண்டுரங்கன். இது யாருடைய வீடு தெரியுங்களா? சந்து நாமதேவருடைய வீடு. சந்து நாமதேவருடைய வீடு. இந்த வீட்டில் பகவான் பாண்டுரங்கன் பிரத்யக்ஷங்க. இங்கே பாண்டுரங்கன் வந்து சயனம் பண்ணியிருக்கான். இங்கே பாண்டுரங்கன் இதே வீட்டில் தான் ஜனாபாய் சொல்லக்கூடிய நாமதேவருடைய அழகான ஒரு சின்ன குழந்தவ பக்த சிஷ்ய அவள் தொண்டு புரிந்த இடமும் இதுதான். அவ்வளவு லீலைகள். பகவான் பாண்டுரங்கன் படுத்திருப்பான். ஜனாபாய், ஜனி இங்கே வந்து பாண்டுரங்கனுக்கு கால் விடுறியா? கண்ணில் தாரையாக தண்ணி வந்துட்டு ஜனாபாய் அமுக்கி விடுவாளாம். டேவிட்டுக்கு பின்னாடி தான் ராட்டியை தட்டுவாளாம் ஜனாபாய். ஒவ்வொரு ராட்டி தட்டு வந்து விட்டல் 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 விட்டல். நம்மலாம் சாப்பாடு சமைக்கும் போது இன்ஸ்டாகிராம் அது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு சமைக்கிறோம். ஆனால் இங்கே ஜனாபாய் என்ன பண்ணாலும், சமைச்சாலும் சாப்பிட்டாலும் குளித்தாலும் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் விட்டல் 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 என்ற நாமத்தை சொல்லிக்கொண்டு இருப்போம். அப்பேற்பட்ட நாமதேவருடைய வீடு. இப்போ நீங்கள் ஆரத்தி காட்டுறாங்க இல்லையா, இந்த ஆரத்தி அடியன் பார்த்தேன். இது உங்களுக்கு தனியாக இதே இதில் காட்டுறேன். ஸோ இந்த வீட்டில் சாட்சாத்து நாமதேவ மகாராஜ், உத்தவருடைய அவதாரம், பிரகலாதனுடைய அவதாரம், உத்தவருடைய அவதாரம், நாமதேவர்
கலியில் வந்தார். அந்த நாமதேவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பாண்டரங்கனவர். நாமதேவ மகாராஜ் எவ்வளோ பெரிய நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்தார். அந்த நூற்றாண்டில் பாண்டுரங்கன் பிரதக்ஷம். அப்படி பிரதக்ஷமான பாண்டுரங்கனுக்கு அழகான ஒரு திருமேனியை கொடுத்து அந்த இடத்துல எழுந்தருளி பண்ணி வச்சுக்காராம். புரியுதுங்களா? இங்கே சாட்சாத் இருக்கிறது கிருஷ்ணர் தான். கிருஷ்ணரே புண்டரீகன் கிட்ட வரம் கேட்டார், உனக்கு என்னடா வேணும்னு கேட்டால், இப்படி ஒரு படுபாவி வாழ்ந்தேன், அம்மா அப்பாவை மதிக்காமல் அம்மா அப்பாவை எடுத்தெறிஞ்சு பேசி அடித்து உதைச்சவன், குரு கிருப்பையினால் புத்தி தெளிஞ்சு அம்மா அப்பா தான் தெய்வம்னு ஒருத்தன் வாழ்ந்தான், அவனை பார்க்கறதுக்கு துவாரகையிலேருந்து கண்ணனே வந்தான், இந்த பூமி அதுக்கு சாட்சியாக இருக்கணும், பகவானே நீ இந்த பூமியில் விட்டலனா இருக்கணும்டான்னு சொன்னானாம் நம்மளுடைய புண்டரீகன். அந்த புண்டரீகனுடைய வரத்துக்காகவே நிற்கிறான் நம்மளுடைய பாண்டுரங்கன். பக்கத்தில் ரகுமா தேவி நிற்கிறாள். அதெல்லாம் பெரிய சரித்திரம், சொல்லப்போனால் அந்த வீடியோ பத்தாது. ஸோ அதனால் அப்பேற்பட்ட புண்டரீகனுடைய பக்திக்கு இறங்கி வந்த க்ஷேத்திரம் இந்த புண்டரீகன். புண்டரீகபுரமாக இருந்தது பண்டரீபுரமாக மாறிட்டு. இதே க்ஷேத்திரத்தில் இந்த நாமதேவ மகாராஜா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய சந்துக்களாக இருக்கட்டும், புண்டரீகனை வாழ்த்தாத, புண்டரீகனை பாடாத பக்தர்களே கிடையாது. யாராக இருந்தாலும் புண்டரீகவரத ஹரி விட்டல அப்படி தான் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அவ்வளவு மகத்துவமான ஒரு புண்ணியமான பாவனமான க்ஷேத்திரம் இது. நாமதேவருடைய வீடு. ஸோ இதெல்லாம் நீங்களாம் தரிசிக்கணுங்க. இங்கெல்லாம் நீங்கள் உட்கார்ந்தீங்கனாலே அந்த பக்தர்கள் இங்கே பகவானை பற்றின சிந்தனையை காட்டிலும் அடியார்களுடைய சிந்தனை, இந்த பக்தனுக்காக பகவானே நீ எவ்வளவுலாம் கீழறங்கி வந்தடா, துக்காராம் மகாராஜுக்காக தூக்கு போட போனியே, துக்காராம் மகாராஜுக்காக அவங்க மனைவி செருப்பு எடுத்து அடிக்க வந்தா, அப்போ அதை வாங்கிறதுக்கு நீ கன்னத்தை காட்டினியே, துக்காராம் மகாராஜோடைய மனைவி கொதிக்க பால் எடுத்து வந்த பிறகு அதை நீ வாயில் வாங்கினியே, பகவானே எவ்வளவு லீலைகள் செஞ்சுருக்கார் இந்த க்ஷேத்திரத்தில். துக்காராம் மகாராஜுக்காக, ஏகநாதருக்காக, கபீர்தாசருக்காக, ஜனாபாய்க்காக சொல்லி மாளாதுங்க. ஏன்னா எனக்கு நிறைய சொல்லணும்னு நிறைய ஆசை. சுவாமி எந்த நேரத்தை ஒதுக்கி கொடுத்துருக்காரோ அதை போல தான் அடியினால் சொல்ல முடியும். ஸோ ஆகையினால் அவ்வளவு திவ்யமான மங்களமான ஒரு புண்ணியமான பாவனமான க்ஷேத்திரம். மனுஷனாக பிறந்தா தயவு பண்ணி எல்லாருடைய நாமதேவர் அப்படி தான் சொல்வார், எல்லாருடைய காலையும் பிடிச்சி கதறேன், ஒரு முறையாவது இந்த பண்டரிபுர க்ஷேத்திரத்துக்கு நீங்கள் வாங்க, ஒரு முறை அந்த பாண்டரங்கனை பாருங்கள், சுகத்தினுடைய ஒட்டுமொத்த ரூபமே அவன்தான். நாமதேவர் சொன்னது, துக்காராம் மகாராஜ் சொன்னது. நாமதேவரும் துக்காராமும் ஒரே பிறப்பு தான். நாமதேவராக இருந்தவர் தான் பின்னாடி துக்காராம் மகாராஜா வரார். ஸோ அதனால் எனக்கு என்ன சொல்கிறதுனா, உங்கள் எல்லாருடைய இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய எல்லாருடைய பாதத்தையும் நமஸ்காரம் பண்ணுறேன். ஒரு முறையாவது, ஒரே ஒரு முறையாவது பண்டரிபுரம் வாங்க. அடியன் போகும்போது சொல்கிறேன், என் அடியன் பின்னாடி வாங்க, இல்லை சந்தர்ப்பம் சூழ்நிலை இல்லை, ரொம்ப அவசரமாக பரவாயில்ல, பண்டரிபுர க்ஷேத்திரத்துக்கு யார் கூட்டு போனாலும் போங்க, இல்லை எனக்கு வழியெல்லாம் தெரியும்னு சொன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் போங்க சந்திரபகால குளிங்க, புண்டரீகனை தரிசனம் பண்ணுங்க, அடியார்களுடைய வீடுகளுக்கு போங்க, தரிசனம் பண்ணுங்க, கதருங்க, பகவானே பகவானே ஹரி 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 நாமம் சொல்லுங்க, சாயி ஹரி சாயி ஹரின்னு கதருங்க. அந்த பகவானுடைய கிருபா கடாட்சம் உங்கள் மேலே விழும். நம்ம பண்ண பாவங்கள் போகும், நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ளதாக ஆக்குவான் அந்த பகவான் பாண்டுரங்கன், பண்டரிநாதன், கிருஷ்ண பரமாத்மா. ஆகையினால் அப்பேற்பட்ட புண்ணியமான பாவனமான க்ஷேத்திரம் இந்த புனிதமான பண்டரிபுர க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தை பற்றின தகவல்களை இன்னும் 2 வீடியோவாக, மொத்தம் இது பார்ட் 1 தான், பார்ட் 2 இருக்குது, பார்ட் 3 இருக்குது, பார்ட் 4 இருக்குது. ஸோ ஒன்று நம்ம அனுபவிப்போம். அவசியம் கட்டாயம் மனுஷ பிறவி எடுத்த ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் தரிசிக்க வேண்டிய க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடி எதுவுமே மரம் செடி கொடி இல்லை. தேவர்களே இந்த பூமியில் மரம் செடி கொடிகளை அவதாரம் பண்ணாங்களாம். சொல்லி மாளாதுங்க இந்த க்ஷேத்திரத்தினுடைய ஒரு வைபவத்தை. நாமதேவ் மகாராஜ் அவர்களுடைய வீட்டில் எடுத்த ஹாரத்தி, இந்த ஹாரத்தியை சுவாமியுடைய கிருப்பையினால் அடியன் இப்போ வீடியோவில் ஆனில் தான் இருந்தது, நான் முட் பண்ணிட்டேன், சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு கேட்கல. இப்போ அடியன் பேசி முடிச்சதுக்கு பிற்பாடு இந்த வீடியோவை போட்டு காட்டுறேன். அந்த பையன் என்ன மாதிரி பாவத்தில் அடிக்கிறார், சுற்றி இருக்கக்கூடிய அடியார்கள்லாம் எவ்வளோ ஒரு பக்தி பாவத்தோடு அந்த மோளத்தை அடிக்கிறாங்க அப்படின்றது நினச்சாலே நமக்கு அப்படியே என்ன ஒரு பாவம், என்ன ஒரு பக்தி. இந்த பாவமும் இந்த பக்தியும் நமக்கெல்லாம் எந்த ஜென்மாவில் வருண்டா சுவாமி அப்படின்னு கதற மாதிரி ஆகி போயிட்டு. ஸோ அதனால் அந்த வீடியோவை இப்போ அடியன் காட்டுறேன், பாருங்கள். சாய்ராம்.
இப்போ நாமதேவர் அவர்களுடைய வீட்டில் ஆரத்தியை பார்த்துருப்பீங்க. ஸோ மனுஷனாக பிறந்த ஒவ்வொரு ஜீவனும் வந்து தரிசிக்கக்கூடிய சேத்திரம் இந்த வாழவண்டின்னு சொல்லக்கூடிய. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த பாதைகளில் தான் அத்தனை சாதுக்கள் முன்னாடியும் அத்தனை மகாத்மாக்கள் முன்னாடியும் பகவான் பாண்டுரங்கனே வந்து ஆடுவானாம். அது அப்படிப்பட்ட ஒரு வாழவண்டி. காஞ்சி மகா பெரியவாலேருந்து சத்குரு ஞானானந்தகிரி சுவாமிகள்லேருந்து இங்கே வராத மகாத்மாக்களில் ஆதி சங்கராச்சாரியார் முதற்கொண்டு இந்த பூமியில் வந்து நின்று, சைத்தன்ய மகாபிரபு முதற்கொண்டு இந்த பூமியில் வந்து நின்று பாண்டுரங்கனுடைய மகத்துவத்தை, பாண்டுரங்கனுடைய அந்த கீர்த்திகளை உலகறிய செய்திருக்கார்கள். ஆகையினால் நம்ம மனுஷனாக பிறந்தால் வந்து பார்க்கக்கூடிய, அவசியம் பார்க்க வேண்டிய புண்ணிய மகா சேத்திரம் பண்டரீபுர சேத்திரம். பக்தனுக்காக பகவான் ஓடி வந்தான். அந்த பக்தன் என்ன பண்ணான்? பகவான் கிட்ட பக்தி பண்ணலை, தாய் தந்தை கிட்ட பக்தி பண்ணான். நம்மளுடைய பெற்றெடுத்த அம்மா அப்பாவை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவோ உண்மைத்தன்மையோட அவர்கள் நல்லதோ செய்கிறார்களோ தீமை செய்கிறார்களோ, அது எப்படிப்பட்ட எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம இந்த பூமிக்கு வரத்துக்கு ஆதாரம் நம்மளுடைய அம்மா அப்பா. அப்படிப்பட்ட அம்மா அப்பாவுக்கு நம்ம உண்மையோட பக்தியோட பாவத்தோட சேவை புரிந்தோமையானால் புண்டரீகனே அதுக்கு ஆதாரம். அந்த புண்டரீக பக்தி, தாய் தந்தை இந்த தாய்க்கும் தந்தைக்கும் பண்ண பக்தியினுடைய ஒரு விஷயத்தினால தான் பகவானே தேடி வந்தான். எனக்கு கூட இந்த பாக்கியம் கிடைக்கலையே, புண்டரீகா நீ செய்டா பக்தி, அதை நான் பார்க்கிறேன்டா இங்கே இருந்தபடின்னு சொல்லி பகவானே பார்த்தானாம். அப்படிப்பட்ட சேத்திரம் இந்த பண்டரீபுர சேத்திரம். ஆகையினால அடுத்தடுத்த வரக்கூடிய பார்ட் வீடியோலலாம் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பாருங்கள். இந்த பண்டரீபுர சேத்திரத்தினுடைய மகாமித்யத்தை நீங்கள் ஒத்தத்தரும் அனுபவிக்கணுன்றதுக்காக சுவாமியுடைய கிருப்பையினால் இந்த வீடியோ பதிவை வந்து அவருடைய அருளால் எடுத்து போட்டிருக்கோம். சத்குருநாதருடைய கிருப்பையால் அவசியம் பாருங்கள். ஓம் சாய்ராம். ஜெகத்மாதா ராதே கிருஷ்ணமாயிக்கு ஜெய். ராதே ராதே.